ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வர புதன்கிழமை மெட்ராஸில் வந்து கல்யாணம் வந்து நடக்குது. அதுக்கு போக போகிறோம். நிறைய எக்கச்சக்கம் மீஷோ அது இது வெளியில் சொல்லி எக்கச்சக்கம் வந்து வாங்கியிருக்கோம். ட்ரெஸ்ஸு, தோடு, செயின், வளையல் ஏகப்பட்டது வாங்கியிருக்கேன். அதை வந்து தொகுத்து உங்களுக்கு ஃபுல் வீடியோவே வந்து போடுறேன். வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஏன்னா அவ்வளோ வாங்கியிருக்கேன். எக்கச்சக்கம் வாங்கி குவிச்சிருக்கேன். நீங்கள் பார்க்கணும். எனக்கும் என் பொண்ணுக்கும் இப்போ இதெல்லாம் வந்து வாங்குறது கூட பெருசு இல்லை. இதெல்லாம் கொண்டு போகணும் பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்து மெட்ராஸுக்கு வந்து கொண்டு போகணும். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் வந்து சங்கீத் நடக்குது. அதுக்கப்புறம் புதன்கிழமை வந்து கல்யாணம். அன்றைக்கி ராத்திரியே வந்து நாங்கள் வந்து கிளம்பிடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பையன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பையனுக்கும் பொண்ணு வந்து ராஜஸ்தானி பொண்ணு, ராஜஸ்தானை வந்து சேர்ந்த பொண்ணு. அவளை காதலிச்சு அவள் வந்து அதனால் சரி சொல்லி 2 வீட்டு சமூகத்தோடு வந்து கல்யாணம் பண்ணுறோம். அதனால் முத நாள் சங்கீத் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான இந்திக்காரங்களுக்கு. அப்புறம் அன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டு முறைப்படி அன்றைக்கி புதன்கிழமை வந்து கல்யாணம் வந்து நடக்க போகுது. அதனால் வந்து கல்யாணத்துக்கு வந்து நாங்கள் வந்து முத நாளே வந்து போயிடுறோம். அதாவது சனிக்கிழமையே கிளம்பிடுறோம். திங்கள் போய் சேர்ந்து எத்தனை நாளுக்கு எடுத்து சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் கிழமை வந்து வியாழன் வரையும். புதன்கிழமை வந்து ராத்திரி ஆகினா வெள்ளிக்கிழமை காலைல வந்து இங்கே டெல்லிக்கு வந்துடுவோம். அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நைட்டு தான் நாங்கள் கிளம்புறோம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் வந்து கிளம்புறோம். அதுவும் இந்த குளிரில் பிரயாணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து சாதாரணமாக போகுது, ஏசி இருந்தாலும் அவ்வளோ கஷ்டம். இப்போ கல்யாணம் அப்படிங்கிறனால தான் நாங்கள் வந்து போகிறோம். பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாமே வந்து ஏகப்பட்டது. இப்போ இந்த மாதிரி நான் வந்து இன்னும் பேக் பண்ணலை. பண்ண உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. அங்கேயும் போய் உங்களுக்கு வீடியோலாம் போடுறேன் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், இந்த வாரம் வந்து கல்யாணம் சனிக்கிழமை மெட்ராஸ் கிளம்புறோம். அதனால் தொடர்ந்து தோடு, செயின் எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ ஒன்று வந்திருக்கு. அது என்ன எது எப்படி இருக்குது பார்ப்போம். அவங்க வந்து ஒரு அட்டை டப்பாவில் அனுப்பியிருக்காங்க. அட்டை டப்பாவை பிரித்து பார்ப்போம். பேக் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு அட்டை டப்பா வச்சுருக்காங்க. அந்த அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி வந்து வச்சுருக்காங்க. இதில் ஒரு செயினா தோடா அது என்ன இதுன்னு பிரித்து பார்த்துடலாம். நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே வந்து அன்றைக்கி கேரளாலேருந்து வாங்கினோம். அதே மாதிரி தான் இந்த தோடு செயின் இருக்கான பீக்காக்கெலாம் வந்து போட்டிருக்கு. இந்த செயின் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். நான் கூட வந்து இது செயின் நினச்சேன். இப்போ பிரித்து பார்த்தோன்னு தான் தெரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிப் செயின். இது இடுப்பில் வந்து கட்டுறது. டிசைன் என்னவோ இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது வந்து எவ்வளோ ரூபா கொடுத்து வந்தால் 417. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி ஒரு செயின் வந்து வாங்கியிருந்தேன். என் பொண்ணு தான் வந்து வாங்கியிருந்தேன். இதே மாதிரி ஒரு செயின் வந்து வாங்கியிருந்தா. இப்போ இதனுடைய டிசைன் வந்து என்ன அருமையாக இருக்குது பாருங்கள். பீக்காக் வந்து ஃபுல்லாகவே பீக்காக்கும் சென்டரில் போட்டு யானையெல்லாம் வந்து 2 பக்கம் இது மாதிரி போட்டு இந்த பக்கம் பீக்காக்கு டிசைன் வந்து பாருங்கள். இது ஒரு ஹிப் செயின்னு. இது வந்து 417 ரூபா கொடுத்து மீஷோவில் தான் வாங்கினேன். ஏன்னா ஒவ்வொரு கடையாக போய் வாங்க முடியல. எங்கே இருக்குது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கடையில் அது இருக்குங்கிறாங்க, இது இருக்குங்க. மீஷோவில் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு இடமா நம்ம தேடி தேடி வாங்குறதுக்கு ஒரே இடத்துல வந்து கிடைக்குது. ரூபா வந்து நிறையா ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து வாங்கிடலாம். அதனால ஹிப் செயின் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஹிப் செயின் 417 ரூபாய்க்கு வந்து வாங்கியாச்சு. ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ வந்து வர புதன்கிழமை வந்து அதான் அடுத்த வாரம் வந்து கல்யாணம். சென்னையில் தான் அந்த கல்யாணம் வந்து நடக்க போகுது. அதுக்கு போகிறதுக்காக தான் தோடு, செயின் அது வந்து டெய்லி ஷாப்பிங் வந்து நடந்துகிட்ருக்கு. நிறைய வாங்கியாச்சு. கிட்டத்தட்ட 5000 6000 வந்து வாங்கியாச்சு. தோடு, செயின், ட்ரெஸ்ஸு தனியாகவே வந்து உங்களுக்கு வீடியோ வந்து போடலாம். என்னெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து போடுறேன். டைம் இருந்தால் போடுறேன். அடுத்து இந்த ஹேண்ட்பேக் வாங்கியிருக்கேன். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா. 300 ரூபாய்க்கு இந்த ஹேண்ட்பேக்கில் எத்தனை ஜிப் இருக்குது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. வழக்கம் போல் வந்து உள்ளே ஃபுல்லாக 2 இங்கே பாருங்கள் மொத்தம் 4 வந்து ஜிப் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒயிட் கலரில் இருந்தாலும் ஆனால் கொஞ்சம் அழுக்கு பட்டுரும். அழுக்கு பண்ணாமல் இருக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். 300 ரூபாய்க்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி சொல்லிட்டு இந்த ஹேண்ட்பேக் வந்து நான் வந்து வாங்கிட்டேன். மற்றபடி செருப்பு அது இது எல்லாமே வந்து அதுக்குள்ளே வந்து பேக்கில் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன்.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான ஒரு குளிர். இந்த பாருங்கள், இப்படி பெருசாக இருந்தால் தான் நல்லது. தொப்பியோடு சேர்த்து பெருசாக தான் இந்த சாதாரண சொட்டர்லாம் வந்து காணாதது. நைட்டில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினுக்காக இந்த பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் 2 பேக்கெட் வந்து வச்சுருக்கு, பெருசு தொப்பியோடு சேர்த்து. இது வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு. இது வந்து பெருசாக நல்லா இருக்கும் இந்த ஜாக்கெட்டு. ரொம்ப சொட்டர்லாம் வந்து பெருசாக இருக்கணும். ஸோ முட்டு வரையும் வரும். ஸோ அதுவும் வந்து நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு செருப்பு வாங்கியிருக்கோங்க பாருங்கள். ஹஸ்பண்டுக்கு வந்து செருப்பு. அதுக்கப்புறம் இந்த கலர் தான் புடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா அயர்ன் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஊரில் வந்து கொண்டு வராங்க. 500 கேட்டிருக்காங்க. நான் ப்ளவுஸ் வந்து தைச்சிருக்கேன். ஊர்லேருந்து அவங்க வந்து கொண்டு வராங்க புடவை வந்து. அப்புறம் ஹஸ்பண்டு என்னோடய செருப்பு வந்து பாருங்கள், அது 300 ரொம்ப அருமையாக இருக்குது. இது வந்து நான் எனக்கு வந்து வாங்கியிருக்கேன். இந்த கல்யாணத்துக்கு அப்படின்னால உள்ளே வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இவ்வளோ வளையல் கலெக்ஷன் வந்து வாங்கியிருக்கேன், பார்த்துடலாம். இப்போ நான் வீட்டில் உள்ள வாங்கினேன் பாருங்கள். இப்போ ஹைதராபாத் போகும்போது வாங்கினேன். எல்லாமே இங்கே 200 வந்து கிடைக்கும் ஹைதராபாத்தில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து தங்க நகை விலை ஏறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தோன்னா 100 தான் ஹைதராபாத்தில் வந்து வாங்கி வச்சேன். நான் தங்கம்லாம் எதுவும் போட்டு போகல. அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த வளையலும் வந்து பார்த்தோன்னா 100 நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த வளையல் இதெல்லாம் போடவே இல்லை, இப்போ தான் நான் வாங்கியே இருக்கேங்க பாருங்கள். என்னென்ன வளையல் கொண்டு போகணும் அப்படின்னு தெரியல. இவ்வளோ கலெக்ஷன் வாங்கி வச்சுருக்கேன். வந்து ஹஸ்பண்டு தான் வந்து சொல்லணும் என்ன கொண்டு போகணும் என்னன்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், இவ்வளோ வளையல், எவ்வளோ வளையல் வந்து வாங்கியிருக்கேன். எல்லாம் 100 200 ஹைதராபாத்தில் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இது வந்து என் சிஸ்டருக்காக வந்து 200 செட்டு வந்து ஹைதராபாத்தில் என் சிஸ்டருக்கு வந்து வாங்கியிருந்தேன். அது போக வந்து இன்னும் நிறைய வந்து வாங்கியிருக்கேன், பார்க்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போடுறதுக்காக அந்த வேணால் ஏற்கனவே வந்துட்டு தான் கல்யாணத்துக்கு போடுறதுக்காக இது வந்து வாங்கியிருக்கேன். அதுபோக சங்கீத்துக்கு வந்து போடுறது இன்னும் நிறைய வந்து இருக்குது, பார்க்கலாம். இது வந்து வேற ஒரு வெப்சைட் மூலமாக ஆர்டர் பண்ணது, கேரளாலேருந்து வந்திருக்கு. இது எவ்வளோ ரூபான்னு பார்த்தா 800 கொடுத்து வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து பார்த்தா அந்த ஹிப் செயின் பார்த்துருப்பீங்களா, அதே மாதிரி இருப்பாங்க. இது வந்து என் பொண்ணுக்கு வந்து வாங்கியிருக்கா, கல்யாணத்துக்கு வந்து வாங்கியிருக்காவ. ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. 800 இது. இது வந்து என் அக்கா பொண்ணு வந்து வளையல் கேட்டாங்க. 200 நான் வாங்கியிருந்தேன் பாருங்கள். 4 வளையல் வந்து அவளுக்கு வந்து வாங்கியிருந்தேன். கரோல்பாக் பஜாரில் வேணேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவள் வந்து குண்டலம் வந்து கேட்டிருந்தா, பெரிய குண்டலமாக வேணும்னு சொல்லி. அதெல்லாம் 2 செட்டு வந்து நான் வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது 100 தான். 100 ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி 2 குண்டலம் வளையல், என் தங்கச்சிக்கு வளையல், அதுபோல் எங்களுக்கு ட்ரெஸ்ஸு, பொண்ணுக்குள்ளே மேக்கப் செட்டுன்னு எக்கச்சக்கம். எனக்கு உள்ளது ஏகப்பட்டதுக்கு தலை சுற்று. இதெல்லாம் எப்படி தான் ஒரு முன்ன ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு பெரிய லேங்கா வாங்கியிருக்கு. 2500 கொடுத்து தனியாக ஒரு பேக்கே வந்து வாங்கியிருக்கோம். பையை வாங்கி போட்டு வச்சுருக்கோம், மடங்கிடாமல் இருக்கிறது அப்படின்றதுக்காக தனியாக பேக் வாங்கி போட்டிருக்கோம். அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பட்டு புடவை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அப்பப்போ உங்களுக்கு வந்து அங்கேருந்து கல்யாண வீட்டிலேருந்து நிறைய வீடியோக்கள்லாம் எடுத்து போடுறேன். மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க. இதெல்லாம் என்னோடய பொண்ணு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கா. இந்த வளையல் அதெல்லாம் வந்து அவள் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கா. இது வந்து பார்த்தோன்னா ஏதோ சௌரி வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருக்கா. அவள் கல்யாணத்துக்கு போகணுன்ட்டு. மேக்கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் 5000 கேட்டாங்க. 5000 வந்து கொடுத்துருக்கு. மேக்கப் பண்ணி புடவை வந்து எடுத்து இப்போ வந்து இந்த சௌரி வந்து வாங்கியிருக்கா. இங்கே வந்து பொண்ணுக்கு வாங்கினேன். இது தனியாக ஒரு பையே வாங்கிட்டோம். ஏன்னா கொண்டு போக முடியாது மெட்ராஸுக்கு. அது வந்து பெரிய இது மாதிரி மடக்கவே முடியாதுக்கா. அதை வந்து தனியாக தான் வீடியோ போனேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்து பேக் பண்ணிவிட்டேன். அப்புறம் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்படி வந்து கல்யாணத்துக்காக வந்து பார்த்தோன்னா நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் வந்து என் சங்கீத்துக்கு இருக்க ட்ரெஸ்ஸை வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு உள்ள புடவைகள் வந்து அங்கே ஊரில் இருக்குது, திருநெல்வேலியிலேருந்து தங்கச்சி கொண்டு வந்துடுவா. சங்கீத்துக்கு உள்ள ட்ரெஸ்ஸு வீட்டுக்காக வந்து உள்ளே தனியாக வந்து காட்டுறேன். மற்றபடி நன்றி, வணக்கம்.